ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிப்பீட் டு நேச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடலாமா? நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் டேஸில் பாடின பாட்டு, அணிலோட பாட்டு. அணிலே அணிலே ஓடிவா, அழகு அணிலே ஓடிவா, கொய்யா மரம் ஏறிவா, குண்டு பழம் கொண்டு வா, பாதி பழம் உன்னிடம், மீதி பழம் என்னிடம், இருவரொன்று கூடியே குறித்து குறித்து தின்னலாம். இந்த பாட்டு யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இந்த பாட்டில் ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 50-50. அந்த 50-50 கான்செப்ட் நம்ம லைஃப்பில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரெக்டாக கான்செப்ட்குள்ளே போயிடலாம். நம்மளோட சிந்தனையும் செல்வமும் ஒரு தத்துவத்தை அடித்தளமாக வச்சு தான் கணக்கிடப்படுது. அந்த தத்துவம் என்னன்னு தெரியுமா? அது என்னென்னா, நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பெறுவீர்கள். இந்த தத்துவத்தை வச்சு தான் அது கணக்கிடப்படுது. நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலுமே, அதாவது நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே உங்களோட கஸ்டமருக்காக, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக, உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்காக, உங்களோட குடும்பத்துக்காக, இப்படி நீங்கள் எல்லாத்துக்குமே என்ன செஞ்சாலுமே அதை அவங்க எதிர்பார்க்குறத விட கொஞ்சம் சேர்த்தி செய்கிற மாதிரி உங்களோட பழக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம நார்மலாக பார்த்துருப்போம், ஒருத்தங்க நம்மக்கிட்ட ஒன்று எதிர்பார்த்து அதை விட அதிகமாக நம்ம அவங்களுக்கு செய்யும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அவங்க மனசில் நம்ம ஒரு பெரிய இடத்த பிடிப்போம். ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் பர்சன் அப்படிங்கிற இடத்த வந்து நம்ம பிடிப்போம் அப்படிங்கிறாரு. நார்மலாக நம்ம இந்த மாதிரி எந்த இடத்துல தனித்து நம்ம தெரியும் அப்படின்னா, அதுக்கு ஒரு லைன் சொல்லியிருக்காரு. நீங்கள் தனித்து தெரிவீர்கள், ஏனென்றால் கூடுதல் தூரம் செல்லும்போது போக்குவரத்து நெரிசல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு பாதியில் போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறோம், நம்ம அவங்களுக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டுருப்போம். அப்படி நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம போயிட்டுருக்கிற அந்த டைமில் நம்மக்கிட்ட நெரிசல் இருக்காது, பீப்புள்ஸ் கம்மியாக இருப்பாங்க. அந்த டைமில் எல்லாத்துக்குமே நம்ம தனியாக தெரிவோம். கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அப்படி தான் ஆத்தர் சொல்கிறாரு, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து வரும்போது அவங்களோட எதிர்பார்ப்பை விட அதிகமாக நீங்கள் செய்யும்போது அவங்களுக்கு நீங்கள் தனித்து தெரிவிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ஏன்ப்பா செய்கிறோம் அப்படிங்கிற நமக்கு ஒரு கொஷின் இருக்கலாம். இது செய்யறதுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கூட தோணலாம் ஒரு சிலருக்கு. அதுக்கும் சொல்லியிருக்காரு, மற்றவர்களுக்கான சேவையே வாழ்வின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் அப்படிங்கிறாரு. உண்மை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மற்றவங்களுக்காக நம்ம சேவை செய்யும்போது அதுதான் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய செல்வம். இதுக்கு சூப்பராகவே முன்னாடியே ஒரு லைன் சொல்லிட்டாரு. நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? இதுலேருந்தே நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு சேவை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மற்றவங்க செய்வாங்க. அந்த ஒரு சூழ்நிலையை இந்த யூனிவர்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளோட தேவைக்கேற்ப நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வரும். அதை வந்து கண்டு கொள்வீர்கள்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த விஷயத்த நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாமே சூப்பரான ரிசல்ட்டு. இதில் ஆத்தர் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு என்னமோ நம்ம கொடுக்கறது ஒரு மடங்காக இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கிறது பல மடங்காக இருக்குது அப்படின்னு தான் தோணுது. ஸோ அந்த ரிசல்ட்டை நானும் ஃபேஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வெற்றியோட ஃபார்முலா சொல்லியிருக்காரு. நம்ம ஒன்று விதைக்கிறோம் அப்படின்னா அதுக்குண்டான அறுவடையை செஞ்சே ஆகணும். இதுதான் வெற்றியோட கோட்பாடு. நிறைய பேர் வந்து வெற்றி நம்மளை தானாக தேடி வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களால அந்த வெற்றி கோட்டை வந்து அடைய முடியறதில்ல. ஆனால் சிலர் வந்து தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி அதுக்குண்டான வேலைகளை செய்யும்போது அதில் ரொம்ப சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் வெற்றியை அவங்க அடைகிறாங்க. இதுக்கு அழகாக ஒரு வரி சொல்லியிருக்காரு. ஒருவரை வெற்றிக்கு சுமந்து போய் சேர்ப்பது சாத்தியமில்லை, ஆனால் ஒருவர் தங்களுக்கு தாங்களே ஆதரவாக இருக்கும்படி உதவிட முடியும். அதாவது வெற்றி கோட்டை பிடிக்கிறதுக்காக ஒருத்தரை தூக்கிட்டு போயெல்லாம் அந்த வெற்றி கோட்டை சேர்த்து வெற்றி பெற வைக்க முடியாது. அவங்களே அவங்களுக்கு உண்டான ஆதரவை கொடுத்து அவங்க செயல்படும்போது அவங்க வெற்றி பெற முடியும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் 50-50 கான்செப்ட்டுக்கு முழுசாக வராரு. உலகம் ஃபுல்லாமே கொடுக்கறத காட்டிலுமே அதிகமாக உரிமையோடு எடுத்துக்கக்கூடிய மனிதர்கள் வந்து யாருமே இல்லை. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக திருடர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த திருடர்கள் எப்படி இருப்பாங்க? ஃபஸ்ட்டு அவங்களே தகுதியற்றவர்களாக இருப்பாங்க. அப்புறம் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது சுத்தமாகவே தகுதி இல்லாதவங்களாக இருப்பாங்க. அப்போது சமபங்கு அப்படிங்கிறதா எப்பவுமே நியாயமான ஒரு விஷயம். பாதி உனக்கு பாதி அவனுக்கு. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? 50-50ன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம எப்பவுமே எடுக்கும் அளவுக்கு வந்து கொடுப்பதிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு தொழிலாளியாக நம்ம இருக்கும்போது நம்மளோட பாஸ் வந்து
நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருப்பாரு. அது பணம், அனுபவம், நம்மளை ஊக்குவிச்சிருப்பாரு, நம்மளுக்கு பயிற்சி கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக நம்ம அவங்ககிட்டருந்து நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கும், நம்மளை சார்ந்த அந்த ஒர்க்கில் பயணிக்கிறவங்களுக்கும் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும், நம்ம ஊக்குவிக்கணும், நம்ம அவங்கள பணம் சம்பாதிக்க வைக்கணும். இதுதான் சேவை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒர்க்கை நீங்கள் பண்ணுறீங்களா? உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதை உங்களோட லைஃப்பில் நீங்கள் எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, அதை புரட்டி பாருங்கள். உங்களோட லைஃப்பை புரட்டி பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்களும் 50-50யாக பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லைன்னா இப்போவே 50-50 கான்செப்டில் பண்ண தொடங்குங்க. அதாவது எடுக்கும் அளவுக்கு கொடுப்பதிலும் மகிழ்ச்சியாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. வாவ், எவ்வளோ சூப்பரான கான்செப்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே நம்ம கற்றுக்கிற விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோமா? இது ஒர்க் பண்ணுற இடத்துல மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்துக்குமே ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா நம்ம வீட்டில் எந்த மாதிரி ஒழுங்குபடுத்துவோம், எப்படி சமைப்போம், அதை நம்மளை சார்ந்தவங்களுக்கு நம்ம சொல்லித்தரோமா? டீச்சர்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், போலீஸாக, இப்படி எந்த துறையில் இருந்தாலுமே அவங்க கற்றுக்கிறத அவங்களுக்கு அடுத்து வர பீப்புளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த 50-50 கான்செப்ட் அப்படிங்கிறது. நம்ம கற்றுக்கும் போது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோன்னா எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அப்போ எனக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்போ இந்த விஷயத்தை இன்னொருத்தங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுலையும் இந்த சந்தோஷம் நம்மளுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50-50 கான்செப்ட் தெரியாதவங்க எந்த மாதிரி இருப்பாங்கன்னா, புலம்பிக்கிட்டே இருப்பாங்களாமா, முணுமுணுப்பாங்களாமா, வெற்றியை குலைப்பாங்களாமா. அதாவது நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லியும் தரமாட்டோம். அவங்கள வேறு விதமாக அவங்க கற்றுக்கிட்டு வெற்றி பெறும்போது அதை நம்ம அக்செப்டும் பண்ண மாட்டோம், அதுக்கும் விட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸோடு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த 50-50 கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரு மரண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சூழ்நிலையில் அவங்களால வாழவே முடியாது. அந்த 50-50 கான்செப்டோடு அவங்களால வாழவே முடியாது. அவங்களுக்கு அந்த டைமில் சுவாசிக்கக்கூடிய மூச்சு காற்றும் கூட திணறடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம இருக்கணுமா? திங்க் பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு சிலர் மனிதர்கள் இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம எப்படி இருக்கோங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தில் எங்கே பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை எதுக்காக வந்திருக்கு, ஏன் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல 50-50 கான்செப்ட் இல்லாதங்காட்டி தான் அந்த பிரச்சனையே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிதைந்த குடும்பங்கள், நொறுங்கிய தொழில் நிறுவனங்கள், கைவிடப்பட்ட நட்பு, உலகில் வீணாகி போன படைகள், இப்படி எல்லாத்துலேயுமே சீர்குலைஞ்சிருக்கு, அங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கே 50-50 கான்செப்ட் ஃபாலோ பண்ணாதது அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 50-50 கான்செப்ட் நம்ம லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான ஒரு இடத்த வகிக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சிருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எடுக்கும் அளவுக்கு கொடுப்பதிலும் மகிழுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 50-50 கான்செப்டில் வாழ்ந்துட்டுருக்கோமா? அதில் ஏதாவது சம்திங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்க பார்க்கலாம். ஸோ நம்ம லைஃப்பை ரியலைஸ் பண்ணி நம்மளும் 50-50 கான்செப்டை ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த 50-50 கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு தேவைப்பட்டுருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் பேசிட்டு வந்த அந்த 50-50 கான்செப்டோட புத்தக பேஜ் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.